உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய, அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதம் தனுர் ராசியில 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறாரு. இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் வரப்போகுது. இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம். அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு கடந்த 1 வருடங்களாக ஏற்பட்ட சில மனக்குழப்பங்கள், தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் படாத துன்பம் இல்லை. கடந்த 1 வருடங்களாக பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள். இவர்கள் அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வெளியில வரணும் அப்படின்ற நினைக்கிறக்கூடிய இந்த தருணத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். கன்னிராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு கிளவரா இருப்பாங்க, ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் எல்லா இடத்துலயும் நாங்க தான் அவமானப்படுறோம், நாங்க தான் எல்லாருடைய கண்ணுக்கு படுறோம், எங்களாலதான் எல்லாருமே கார்னர் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டீங்க. இன்றிலிருந்து இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் எதிரிகளாக இருந்திருப்பாங்க, உங்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தியை இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான சில பிரச்சனைகள், வேலையில பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் உழைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த 12 ஹவர்ஸ் உழைச்சா கூட இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானம்ன்றது வராது. அதை கூட நாங்க கேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு உழைச்சதுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்காது. எப்போதுமே எங்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு சீனியர்ஸ் தான் எங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவங்களுடைய வேலையை கூட சேர்த்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு எந்த விதமான ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாமே இல்லாம நான் கடந்த 2 வருடங்களாக இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதற்குண்டான சில முயற்சிகள் நல்லபடியாக ஒரு வளர்ச்சியை தருவதற்குண்டான நேரமாக இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டு நான் அங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் இருக்கு, எனக்கு அங்க நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு, நான் மாறலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதிரியாக 2 இடத்துல மாறி அங்க தோல்விதான் மிச்சமே ஒழிய இவர்களுக்கு
இவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு திருப்பங்கள் ஏற்படவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. நம்ம திரும்ப இப்ப எங்க போனாலும் அதே மாதிரிதான் இருக்குமா, இல்ல அதை விட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குமான்ற ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்துல இருந்து அந்த குழப்பங்கள்லாம் தீர்வதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வெளியிட மாற்றம், வேலை மாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள்ல பிசினஸ் சம்பந்தமாக வெளியூர் மாற்றம் கூட செய்யறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்கும். இந்த வருடத்தின் இறுதியில நீங்க பிளான் போட்டு வச்சிருப்பீங்க, இந்த மாதத்துல இருந்து நம்ம வெளியூர்ல இருந்து நம்மளுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக வச்சிருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த நேரத்துல இருந்து இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளையும், ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. அதுவும் மருந்து சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள், அது உங்களுக்கு நாட்டு மருந்து தொழிலா இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா பார்மசி தொழிலாக இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கலாம். எந்த ஒரு ரீட்டைல் ஷாப்புமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்யறதுனால குரு பகவான் அவருடைய பார்வையும் 3 கிரகங்கள் மீது வளர்றதுனால கண்டிப்பாக வெளியூர்ல செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது, இடமாற்றம் செய்து செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு வளர்ச்சிகளையும், உங்களுடைய ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு லாபங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் நீங்க சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நிறைய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அடமானத்துல ஏதாவது சொத்து வச்சிருக்கிறீங்க, அதுக்காக ஒரு வட்டி மாதிரி கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானம் உயர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்கள் பெருமளவு கடன் தொந்தரவுகளோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கடன் முடிஞ்ச உடனே இன்னொரு கடன் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கும். அப்படியே அந்த கடனோடையே அவர்களினுடைய வாழ்க்கை கழியிற மாதிரியாக ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்களை வச்சிருப்பாங்க. அந்த கடன் இருக்கிறதுனால பெரிய அளவு தொந்தரவு வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் இந்த கன்னிராசி. கடன் இல்ல, நோய் இல்ல, எதிரிகளின் தொந்தரவு அப்படின்றது இவர்களுக்கு எப்போதுமே லைஃப்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல யாருமே வேண்டாம், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களே இருப்பாங்க. அதுவும் உறவினர்கள் அதிகப்படியாக உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து ஒரு திருஷ்டி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்கள் யாரை நம்பி சில விஷயங்கள்லாம் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களே இவர்களை ஏமாற்றும் அளவிற்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மைன்றது மற்றவர்கள் கிட்ட அதிகமா வைக்க கூடாது. வச்சீங்க அப்படின்னா அவர்களால மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கடன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. கடன் இல்லாம இருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால கடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 இடத்துலயும் பிரச்சனை வராத ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தொழில் நிறைய ஒரு மாற்றங்களை பெறுவதற்கும், வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கும். ஏன்னா கடந்த காலத்துல விவாகரத்து வழக்குகள் கூட நடந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த விவாகரத்து வழக்குகள் ஆனதுக்கு அப்புறம் 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தோல்விகள்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி காண்பதற்கு இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராக பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க. வராக பெருமாள் அல்லது வாராகி, இந்த மாதிரியான 2 தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணும் போது அதிகப்படியான ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ண முடியாதவர்கள் ஓல்டேஜ் ஹோம் இல்ல அந்த மாதிரியான குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரியான 2 இடங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து தானம் செய்யலாம். அதாவது மருத்துவ உதவிகளை தாராளமா பண்ணலாம். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்க ஹெல்ப் பண்றது, அடுத்து அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான தானங்களை, அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தானங்களை வழங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில முன்னோர்கள் சாபம், கடன் பிரச்சனைகள், அடுத்து உங்களுடைய திருமண
திருமண உறவுகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்து திருமணம் தடை சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.